வணக்கம். இகரம் தமிழ் வகுப்புல நம்ம கோடிட்ட இடம்ல சில விஷயங்களை படிச்சுட்டு இருக்கோம். பாடத்தையும் தாண்டி தமிழ்ல வரக்கூடிய வார்த்தைகள் அதை எப்படி பயன்படுத்துறாங்க, அது ஏன் பயன்படுத்துறாங்க அப்படிலாம் பார்த்துக்கிட்டு வரோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இரட்டை கிளவி. இரட்டை கிளவி, இரட்டைன்னா என்னது? இரண்டு. சரிங்களா? இரட்டை கிளவி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ ஒரு சொல் இருக்குன்னா அது 2 தடவை தொடர்ந்து வரும். சரிங்களா? 2 தடவை அந்த சொல் தொடர்ந்து வரும். இப்ப கடை அப்படின்னு இருக்கு இல்லையா? இன்னொரு தடவை அந்த கடை. அப்ப கட கட. இதுல ஒரு சொல்ல பிரிச்சுட்டீங்கன்னா, இப்ப ஒரு ஒரு கடை மட்டும் எடுத்துட்டீங்கன்னா அதுக்கு என்ன மீனிங்னா அதுக்கு மீனிங்கே கிடையாது. எந்த ஒரு மீனிங்கும் எந்த ஒரு பொருளையும் அது தராது. இது எதுக்கு பயன்படுத்துறாங்கன்னா, மெயினா சில ஒலிகளை, சவுண்ட் சொல்லுவோம் இல்லையா? அந்த ஒலிகளை குறிக்கிறதுக்காகவோ, இல்ல சில விஷயத்தோட பண்புகள், அதோட நேச்சர், அதோட குணம் இருக்கு இல்லையா? அதை குறிக்கிறதுக்காகவோ நம்ம இதை பயன்படுத்துறோம். இந்த சொற்களை தான் என்னன்னு சொல்றாங்கன்னா இரட்டை கிளவி. சரிங்களா? இரட்டை கிளவினா 2 சொற்கள் சேர்ந்து ஒண்ணா வரும். அந்த சொற்களை பிரிச்சா அதுக்கு மீனிங்கே இருக்காது. இது எதுக்காக மெயினா பயன்படுத்துறாங்க அப்படின்னா, ஒலிகளை குறிக்கிறதுக்காக, பாயிண்ட் அவுட் பண்றதுக்காக, இல்லைன்னா பண்புகள். சரிங்களா? இதை பாயிண்ட் அவுட் பண்றதுக்காக தான் இந்த சொற்களை பயன்படுத்துறாங்க. கடகட, கனகன, கருகரு, கமகம, இப்படி இந்த வார்த்தைகள்லாம் இருக்கு. நீங்க இதெல்லாம் நோட் டவுன் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்ப ஆண்டி இப்ப எக்ஸசைஸ்ல சில வார்த்தைகளுக்கு உங்களுக்கு அர்த்தம் சொல்லி தரேன். இப்ப குழந்தை கல கல என சிரித்தது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சிரிக்கும் பொழுது ஒரு சத்தம், ஒரு ஒலி வரும் இல்லையா? அதை என்னன்னு சொல்றாங்கன்னா இங்க கல கல. அப்ப எப்படி சிரிச்சது? அதோட சவுண்ட் எப்படி இருந்தது? கல கல. இப்ப மரம் மட மட என முறிந்தது. மட மட அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மரம் முறிஞ்சு விழும் பொழுது அதுல இருந்து ஒரு சவுண்ட் வரும் இல்லையா? அதுதான் என்ன சொல்லுவாங்க, மட மட அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது ஓடையில் நீர் சல சல என ஓடியது. இப்ப தண்ணி ஒரு ஓடையில ஓடிட்டு இருக்கு. இந்த வாய்க்கால் அதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அது ஓடிட்டு இருக்கு. அப்ப தண்ணி ஓடும் பொழுது ஒரு சத்தம் வரும் இல்லையா? அது எப்படி அந்த சத்தம் இருக்குன்னா சலசல. இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் கலகல, மடமட, சலசல, இதெல்லாம் ஒலிய குறிப்பிட்டு சொல்லுது. சரிங்களா? இங்க பாத்தீங்கன்னா வைர மோதிரம் பல பல என மின்னியது. பல பலனாக்கா அதோடைய பண்பு ஷைனிங்கா இருக்கிறது. ஷைனி சொல்லுவாங்க இல்லையா? ஒரு மாதிரி கிளிட்டர் ஆகுறதுன்னு, அந்த மாதிரி. வைர மோதிரம் பல பல என மின்னியது. இந்த பல பலன்றது இங்க சவுண்டு கிடையாது. என்னது? அந்த மோதிரத்தோட, அந்த வைரத்தோட பண்பு. வைரம் எப்பவுமே எப்படி இருக்கும்? ஒரு மாதிரி கிளிட்டர் ஆகும் இல்லையா? ஒரு மாதிரி ஷைனியா. அததான் இங்க சொல்றாங்க. இங்க பண்பை பத்தி சொல்றாங்க. இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா அடுக்கு தொடர். அடுக்கு தொடர். இப்ப அடுக்கு தொடர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்ப ஏற்கனவே இரட்டை கிளவியில என்னது? ஒரு சொல் இரண்டு, ஒரு ஒரு சொல்ல 2 தடவை சேர்ந்து வரும். இது இரட்டை கிளவி. பிரிச்சா பொருள் தராது. இங்க அடுக்கு தொடர் பாத்தீங்கன்னா ஒரு சொல் 2 முறையும் சேர்ந்து வரும், 3 முறையும் சேர்ந்து வரும், 4 முறை, அதுக்கு மேற்பட்ட முறையிலையும் சேர்ந்து வரும். இரட்டை கிளவில 2 முறை மட்டும்தான் சேர்ந்து வரும். ஆனா அடுக்கு தொடர்ல அடுக்கடுக்கா அந்த சொல் திரும்ப திரும்ப அடுக்கடுக்கா வந்துகிட்டே இருக்கும். 2 முறை மட்டும்தான் வரும்னு நம்ம நிறுத்த முடியாது. அதுக்கு மேற்பட்ட அளவுலயும் அது என்ன ஆகும்? அடுக்கி வரும். அதனாலதான் இது என்னன்னு சொல்றாங்கன்னா அடுக்கு தொடர் அப்படின்னு சொல்றாங்க. இதுல சொல்ல பிரிச்சா அதுக்கு என்னது? மீனிங் இருக்கும். ஒரு சொல்லுக்கே மீனிங் இருக்கும். இதுல பொருள் தரும். இது எதுக்கு மெயினா பயன்படுத்துறாங்க அப்படின்னா, ஒரு பொருள், ஒரு மீனிங்க அழுத்தி சொல்றதுக்காக. சரிங்களா? அந்த உணர்வுகளை வெளிப்படுத்துறதுக்காக இத பயன்படுத்துறாங்க. இங்க பாத்தீங்கன்னா துள்ளி. சரிங்களா? துள்ளின்றது ஒரு சொல். இது கூட இன்னொரு அதே துள்ளின்ற அதே சொல்ல சேர்த்து துள்ளி துள்ளின்னு எழுதியிருக்காங்க. இது இன்னமும் நம்ம அடுக்கிக்கிட்டே போலாம். துள்ளி 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 அப்படியே அடுக்கிக்கிட்டே போலாம்.
அதனாலதான் இது என்ன சொல்றாங்கன்னா அடுக்கு தொடர். இப்ப துள்ளி அப்படின்னு தனியா எடுத்துட்டீங்கன்னா, துள்ளின்னா அதுக்கு அர்த்தம் இருக்கு, மீனிங் இருக்கு. துள்ளின்னா என்னது? ஜம்ப் பண்ணி, அதான் தாவி போறது, ஜம்ப் பண்ணி போறது. சரிங்களா? அதுதான் துள்ளி அப்படின்றாங்க. இது வந்து எதுக்கு வந்து பயன்படுத்துறாங்க? மான் வந்து எப்படி ஓடும் அப்படின்றத அழுத்தம் திருத்தமா சொல்றதுக்காக. சரிங்களா? எப்படி ஓடுன்ற விஷயத்த சொல்றதுக்காக துள்ளி ஓடின அப்படின்னா சாதாரணமா இருக்கு. துள்ளி துள்ளி ஓடின அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜம்ப் பண்ணி போச்சு அப்படின்னும் பொழுது அதுக்கு ஒரு அர்த்தம் வந்து அழுத்தமா இருக்கு இல்லையா? நம்ம கொஞ்சம் பிரஸ் பண்ணி சொல்றோம் இல்லையா? அந்த மான்கள் எப்படி ஓடுச்சுன்றத அதுக்காக தான் இந்த அடுக்கு தொடரை பயன்படுத்துறாங்க. இப்ப வந்து காட்டில் மான்கள் துள்ளி துள்ளி ஓடின. மான்கள் எப்படி போச்சு? ஜம்ப் பண்ணி தாவி தாவி ஓடின அப்படின்றாங்க. அடுத்து அம்மா வாழை இலையில் சுட உணவு பரிமாறினால் அப்படின்னா பெருசா அதுல ஒரு இது கிடையாது. அழுத்தம் கொடுக்கல நம்ம. நல்லா அழுத்தம் கொடுக்கணும்னா என்னது? சுட சுட உணவு பரிமாறினால். எப்பவுமே ஃபுட்டு வந்து எப்படி இருந்தாதான் எல்லாருக்கும் பிடிக்கும்? ஹாட்டா இருந்தாதான். சரிங்களா? அதை வந்து என்னன்னு சொன்னாங்க? சுட சுட அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த உணவு நல்லா சூடா இருந்ததுப்பா அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? சுட அப்படின்னா பெருசா அதுக்கு வந்து நம்ம ப்ரெஷர் கொடுக்கல. சுட சுடன்னா என்னன்னு கொடுக்குறோம்? இந்த உணவு நல்லா ஹாட்டா இருந்துச்சு. சுடன்னா எப்படி எவ்வளவு தூரம் ஹாட்டா இருந்ததுன்னு நம்ம சொல்லல. கம்மியா இருந்ததா அதிகமா இருந்ததான்னு. ஆனா சுட சுடன்னு சொல்லும் பொழுது என்ன ஆகுது? நல்லா சூடா இருக்குது அப்படின்றத அது மீன் பண்ணுது. அதுக்காக தான் இங்க 2 தடவை சுட அப்படின்ற வார்த்தைய பயன்படுத்தியிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது வந்து பறவைகள் பறவைகள் கூட்டம் கூட்டமாய் பறந்தன. பறவைகள் கூட்டமாய் பறந்தன அப்படின்னா ஒண்ணும் இல்ல. அதாவது ஒரு ஒரு கூட்டத்தை மட்டும் குறிக்கல. இங்க பாருங்க, இது மாதிரி நிறைய கூட்டங்கள் பறவைகள் வந்து பாத்தீங்கன்னா வானத்துல ஈவினிங் டைம்ல எல்லாம் அது வீட்டுக்கு போகும். அப்ப போகும்பொழுது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கூட்டம் கூட்டமா போகும். கூட்டம்னா என்னது? ஒரு மாதிரி கிரவுட். சரிங்களா? இங்க பறவைகள் வந்து கூட்டமாய் போனா ஏதோ ஒரு பறவை கூட்டம் தான் போச்சுன்னு அர்த்தம். கூட்டம் கூட்டமாய் போச்சுன்னா நிறைய பறவை கூட்டங்கள் போச்சுன்னு அர்த்தம். சரிங்களா? அடுத்த பூங்காவில் வண்ண பூக்கள் இருந்தன அப்படின்னா ஏதோ கொஞ்சம் தான் வண்ணப்பூக்கள் இருந்ததுன்னு அர்த்தம். இது ஏதோ ஒரு வண்ணத்துலதான் பூ இருந்ததுன்னு அர்த்தம். வண்ண வண்ண பூக்கள்னா நிறைய கலர்ஸ், நிறைய வண்ணங்கள்ல பூக்கள் இருந்துச்சு அப்படின்றத கொஞ்சம் பிரஸ் பண்ணி சொல்றாங்க. அடுத்தது மரத்தில் தொங்கிய குரங்குகளை கண்ட சிறுவர்கள் குரங்கு என்று கத்தினர். குரங்குனா ஒரு குரங்கு தான் குறிக்கும். குரங்கு குரங்குன்னா நிறைய குரங்கு கூட்டம் அங்க இருக்குது. அதனாலதான் குரங்கு குரங்கு அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. இன்னொன்னு, அடுத்தவங்களுக்கு அலர்ட் பண்றதுக்காக அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக குரங்குன்னு கத்தனா பெரிய அவேர்னஸ் வராது. குரங்கு குரங்கு அப்படின்னு கத்தனா எல்லாரும் திரும்பி பார்ப்பாங்க இல்லையா? ஏதோ சத்தமா சொல்றாங்க, என்னமோ குரங்கு குரங்குன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு அவேர்னஸ் வரும் இல்லையா? அதுக்கும் இதை பயன்படுத்துறாங்க. இப்ப வந்து அடுக்கு தொடர் நம்ம பார்த்துட்டோம். இப்ப இரட்டை கிளவிக்கான எக்ஸசைஸ் இது. சரிங்களா? இங்க வந்து 5 சென்டென்ஸ், 5 வாக்கியங்கள் இருக்கு. நீங்க இதுல எந்த இரட்டை கிளவி வார்த்தை வந்து பொருந்தி வரும்ன்றத ஃபில்அப் பண்ணி அனுப்பணும். இங்க வந்து ஆன்ட்டி வந்து இதுக்கான மீனிங் சொல்லிடுறாங்க. கம கம அப்படின்னா ஸ்மெல்லு, நல்ல வாசனை. கரு கரு அப்படின்னா அந்த கலரை சொல்றது. தக தக அப்படின்னா எப்படி பல பலன்னு சொல்றோம், அந்த அதோட பண்பு, இந்த ஷைனிங், அதே தான் இங்கேயும், அந்த கிளிட்டரிங் தன்மை. தக தக. அடுத்த பிசு பிசு, பிசு பிசுன்னா அப்படி ஸ்டிக்கியா இருக்கிறது. கலகல, கலகலன்னா என்னது? அந்த ஒலி, அந்த சவுண்டு. சரிங்களா? இப்ப உங்களுக்கு இது மீனிங் ஓரளவு தெரிஞ்சிருச்சு இல்லையா? இப்ப நீங்க வந்து இதை வந்து இந்த வாக்கியத்துல ஃபில்அப் பண்ணி எது கரெக்டா வருமோ பொறுத்து எழுதி அனுப்புங்க. அடுத்தது அடுக்கு தொடர், அதுக்கான எக்ஸசைஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுக்கும் வந்து 5 வாக்கியங்கள் இருக்கு, fill in the blanks. நீங்க கரெக்டான வார்த்தையை போட்டு அடுக்கு தொடரை போட்டு ஃபில்அப் பண்ணி அனுப்பணும். இதுல பாத்தீங்கன்னா ஆன்ட்டி இதுக்கும் மீனிங் சொல்லிடுறேன். குலை குலையாய், குலை குலையாய்னா என்ன அர்த்தம்னா ஒரு மாதிரி பஞ்சா இருக்கிறது சொல்லுவாங்களே, கொத்து கொத்தா, அதுதான். அடுத்து விட்டு விட்டு, விட்டு விட்டுன்னா என்னன்னாக்கா நாட் கண்டினியூவஸ், கண்டினியூவஸா இல்ல அப்படின்னு அர்த்தம். அடுத்து சீப்பு சீப்பாய், சீப்பு சீப்பாய்னாலும் கிட்டத்தட்ட இந்த
கொத்து கொத்து, கொத்தா, பஞ்சா, அது ஒரு சின்ன கிளஸ்டரா பஞ்சா இருக்கிறது தான் சீப்பு சீப்பாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து கட்டு கட்டாய். கட்டு கட்டாய்ன்னு என்ன அர்த்தம்னா டைடு பண்றது. சரிங்களா, சேர்த்து கட்டுறது. சரிங்களா, டைடு அப்படின்னு சொல்லுவாங்களே, சேர்த்து கட்டுறது, அதுதான். அடுத்த வரிசை வரிசையாய். வரிசை வரிசையான என்ன அர்த்தம்னாக்கா, அதாவது ஒரு ஒழுங்குமுறைய ஃபாலோ பண்றது. சரிங்களா, அதாவது ஆஹ் ஒரு ரோவா, அப்படி அப்படி ஒரு ரோ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. சரிங்களா, இது இப்ப இதுக்கான மீனிங் ஆண்டி சொல்லிட்டேன். இப்ப வாக்கியங்கள்ல எந்த அடுக்கு தொடர் பொருந்தி வரும்ன்றத கரெக்டா ஃபில்அப் பண்ணி அனுப்புங்க. இப்ப என்ன பண்ணணும்னா, முதல்ல இரட்டை கிளவிக்கான டெஃபினிஷன் எழுதிட்டு இந்த காலமும் போட்டுக்கோங்க. இந்த காலம்ல இருக்கிற வார்த்தைகள்ல உங்களுக்கு எந்த வார்த்தை புரியலையோ அதுக்கு வந்து ஆன்ட்டிக்கு வந்து கேட்டு அனுப்புங்க. ஆன்ட்டி உங்களுக்கு வந்து கிளாரிஃபை பண்ணி அனுப்புறேன். இந்த காலம்ல உள்ள வார்த்தைகள் இருக்கு இல்லையா, ஆன்ட்டி இந்த வார்த்தைக்கு எனக்கு மீனிங் தெரியல சொல்லுங்கன்னா நான் ஆன்ட்டி சொல்லி அனுப்புறேன். சரிங்களா, அடுத்தது வந்து இதுவும் உதாரணம்னு போட்டு இதையும் எழுதி அனுப்பணும், இந்த சென்டென்ஸையும். அடுக்கு தொடர். அடுக்கு தொடருக்கான டெபினிஷன், அதோட உதாரணங்கள் நோட் புக்ல எழுதி அனுப்பணும். அடுக்கு தொடர் வார்த்தைய கலர்ல கொடுத்துருக்காங்க இல்லையா, அதே மாதிரி இரட்டை கலவையிலையும் கலர்ல கொடுத்துருப்பாங்க, அதை மட்டும் அண்டர்லைன் பண்ணி அனுப்பணும் கலர் பெண்ணால. எழுதி ஃபுல் வாக்கியத்தை எழுதி அண்டர்லைன் பண்ணணும். சரிங்களா, உதாரணம்னு போட்டு ஃபுல் வாக்கியத்தை எழுதி அந்த அந்த கலரிங்ல இருக்கிற வார்த்தையை மட்டும் அண்டர்லைன் பண்ணணும் கலர் பெண்ணால. சரிங்களா, இப்ப இது வந்து எக்ஸசைஸ். இதெல்லாம் முடிச்சுட்டு அடுத்து நம்ம என்ன வரணும், எண்ணு பெயர்கள். எண்ணு பெயர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா, இப்ப இதுல மேத்தமேட்டிக்ஸ் நியூமரிக்கல்ஸ் இருக்கு இல்லையா, 1 2 3, அந்த நியூமரிக்கல்ஸ வந்து தமிழ்ல எப்படி எழுதுறது, அந்த எண்களை தமிழ்ல எழுதுறதுக்கு பெயர் தான் என்னது, எண்ணு பெயர்கள். சரிங்களா, இந்த எண்களை குறிக்கிறதுக்கு தமிழ்ல பயன்படுத்தப்படும் அந்த சொற்கள். சரிங்களா, அந்த சொற்களை என்னன்னு சொல்றாங்கன்னா எண்ணு பெயர்கள் அப்படின்னு சொல்றாங்க. இங்க வந்து உங்களுக்கு பாடத்துல 100ல இருந்து 1000 வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. 100 to 1000, 100, 200, 300 அப்படிதான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி நீங்க 1 2 3 நீங்க வந்து பழகணும் இல்லையா. அதுக்காக தான் ஆன்ட்டி என்ன கொடுத்துருக்கேன்னா, அங்க எண்கள் வந்து 1 to 20 வரைக்கும் தமிழ்ல எப்படி எழுதுறதுன்னு கொடுத்துருக்கேன். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இத வந்து நோட் புக்ல 2 times பார்த்து எழுதுங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இது வந்து வாசிக்கணும் நீங்க. சரிங்களா, 1 டைம் வாசிச்சு 1 டைம் பார்த்து எழுதுங்க. 1 டைம் வாசிச்சு 1 டைம் பார்த்து எழுதுங்க போதும். 1 டைம் பார்த்து எழுதுங்க. அடுத்தது 1 டைம் வந்து பார்த்து வாசிச்சு அனுப்புங்க. அதையும் ரெக்கார்ட் பண்ணி அனுப்புங்க. அடுத்தது 3rd டைம் என்ன பண்ணணும் அப்படின்னா, அம்மாவை இதுல உள்ள நம்பர்ஸை டிக்டேட் பண்ண சொல்லணும். ஆர்டரா டிக்டேட் பண்ணக்கூடாது. சரிங்களா, வந்து இதே 1 2 3 இந்த ஆர்டர்ல டிக்டேட் பண்ணக்கூடாது. சரிங்களா, அவங்க வந்து ரேண்டமா டிக்டேட் பண்ணுவாங்க, ஆனா எல்லா நம்பர்ஸும் கவர் ஆயிருக்கணும். ரேண்டமா டிக்டேட் பண்ணும் பொழுது நம்பர்ஸ் தான் வந்து அவங்க இங்கிலீஷ்ல தான் சொல்லுவாங்க, தமிழ்ல சொல்லக்கூடாது. இங்கிலீஷ்ல நம்பர்ஸ் சொல்லுவாங்க, 11 12 5 அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க என்ன பண்ணணும், அந்த நம்பருக்கு தமிழ்ல எப்படி எழுதணும்ன்றத பார்க்காம எழுதணும். அவங்க டிக்டேட் பண்ண நம்பரை போட்டுட்டு ஹைஃபன் போட்டு நீங்க அந்த நம்பர் என்னன்றத தமிழ்ல பார்க்காம எழுதி அனுப்பணும். சரிங்களா, இப்ப இது வந்து 1 to 20க்கு. அடுத்தது இங்க பாருங்க, 100 200 300 500ன்னு இவங்க வந்து பாடப்பகுதியில கொடுத்துருக்காங்க. 600 700 800 900 1000 வரைக்கும். இதை நீங்க என்ன பண்ணணும்னா 1 டைம் இதே மாதிரி பார்க்காம எழுதணும். சரிங்களா, சாரி 1 டைம் பார்த்து எழுதணும் 100ல இருந்து 1000 வரைக்கும். அப்புறம் 1 டைம் வந்து பார்த்து வாசிச்சு அனுப்பணும். அடுத்தது அம்மாவை இந்த நம்பர்ஸை டிக்டேட் பண்ண சொல்லி 100 to 1000 இருக்கு இல்லையா, அதே ரேண்டமா டிக்டேட் பண்ண சொல்லி எல்லா நம்பர்ஸையும் நீங்க தமிழ்ல பார்க்காம எழுதி அனுப்பும். இது ஒண்ணு. அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா, இது எக்ஸசைஸ். 100ல 100 300 900 இருக்கு இல்லையா, அதுக்கு பொருத்தமான தமிழ் சொல் எது அப்படின்றத நீங்க கரெக்டா மேட்ச் பண்ணி எழுதி அனுப்பணும். இங்க பாத்தீங்கன்னா இந்த fill in the blanksல ஆல்ரெடி வந்து
இங்க என்ன நம்பர் வரும்ன்றத இங்க கொடுத்துருக்காங்க. ஆனா அந்த நம்பர் வந்து அந்த நம்பரோட சொல் எப்படி இருக்குன்னா அந்த எழுத்துக்கள் இடம் மாறி இருக்கு. அந்த எழுத்துக்களை நீங்க நல்லா கண்டுபிடிச்சு எது முதல்ல வரும் எது ரெண்டாவது வரும்ன்றத பார்த்து அப்ப இங்க வரக்கூடிய நம்பர் எது அப்படின்றத கரெக்டா ஃபில்அப் பண்ணி எழுதி அனுப்பணும். சரிங்களா? இது முடிஞ்சிருச்சா? இதுக்கப்புறம் நீங்க வந்து என்ன பண்ணணும்னா 20 வரைக்கும் நம்ம அங்க பார்த்து கத்துக்கிட்டோம். 1 to 20 வரைக்கும். இப்ப 21ல இருந்து நீங்களாவே எழுத போறீங்க. எங்களுக்கு தெரியாத ஆன்ட்டி அப்படின்னா அதுக்குதான் ஆன்ட்டி இப்ப சொல்லி தர போற டிப்ஸ். 21 அப்படின்னா தமிழ்ல 2 10 1. இருன்னா என்னன்னா 2 இல்லையா? அப்ப 2. 10னா 2 10. 2 பிளஸ் 10. சரிங்களா? அப்ப வந்து 2 இன்டு 10 பிளஸ் இல்ல 2 இன்டு 10. அப்ப என்ன ஆகும்? 20 ஆயிடும் இல்லையா? அததான் இங்க என்ன சொல்றாங்கன்னா 2 10. 2 10. 2 10 2 டைம்ஸ் 10 சேர்ந்தா என்னது 20 இல்லையா? அதனாலதான் 10ன்றது என்னது 10. அப்ப 2 டைம்ஸ் 10 சேர்ந்துச்சுன்னா என்னது 2 இன்டு 10 20 இல்லையா? அதனாலதான் இங்க என்ன சொல்றாங்கன்னா 20க்கு 2 10. 2 10. 2 10 சேர்ந்துருக்கு. அப்ப இங்க என்னது 1. அப்ப 1. இதே மாதிரிதான் மீதி எல்லாம் 22 23 24 இதே மாதிரிதான் 2 10 2. 2 10 3. சரிங்களா? இதே மாதிரி எழுதிட்டு வரணும். சரி அப்ப 31 வந்துச்சு இல்லையா? 31க்கு முன்னாடி 30 வரணும் இல்லையா? அது எப்படி எழுதுவீங்க? 30. இந்த இத்த எடுத்துடணும். சரிங்களா? 30ன்னு இருக்கு இல்லையா? அந்த இத்த எடுத்துடணும். அப்ப 30 40 50 60 70 80 90. சரிங்களா? அப்ப புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? இப்ப வந்து 31 31. அப்ப 3ன்னா என்னது 3 இல்லையா? அப்ப 3 10. 3 10. 3 இன்டு 10 30 இல்லையா? அப்ப 3 10 சேர்ந்தாதான் 30. அதனால இங்க என்ன சொல்றீங்கன்னா 3 10க்கு பதில் 30. 3க்கு என்ன சொல்றாங்கன்னா அப்ப 30. 1. அதே மாதிரிதான் 41. 4 இல்லையா? அத 4 10க்கு பதில் 40. 51. 5 இல்லையா? 5 10க்கு 50. 61. 6 10 இல்லையா? அது 61ல 60 என்னது 6 10. அப்ப 6 10க்கு பதில் 60. எப்படி எழுதுறாங்க? 60. அடுத்தது 71. சரிங்களா? 70. இப்ப 7 10. அப்ப 7 10க்கு எப்படி எழுதாங்க? 7 10. 7 10. அடுத்து 81 81. இப்ப 8 10 இல்லையா? அது என்னன்னு சொல்றாங்கன்னா எண் 10. எண் 10. அடுத்தது 91. சரிங்களா? 91க்கு 9 10 அப்படின்றது வரும். ஆனா நம்ம தமிழ்ல அது எப்படி எழுதுறாங்கன்னா 90 அப்படின்னு எழுதுறாங்க. 90. சரிங்களா? 91க்கு மட்டும் நீங்க எப்படி எழுதுனா 90. 91. சரிங்களா? இப்ப 100. அதை எப்படி எழுதுறோம்னா 101 100. 100னா 100. 101னா 101. 102னா 102. இது தெரிஞ்சுக்கோங்க. இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா இந்த 21ல இருந்து 110 வரைக்கும் நீங்க எழுதி அனுப்புங்க. மீதி எல்லாம் வந்து நீங்க அப்படியே படிச்சதுதான் ரிப்பீட் ஆகும். அதனால 21ல இருந்து 110 வரைக்கும் நீங்க காலம்ஸ் போட்டு நம்பர் போட்டு அழகா எழுதி அனுப்புங்க. நம்பர் போட்டு போட்டு தான் நீங்க எழுதணும். சரிங்களா? சூப்பரா காலம் போட்டு நீட்டா எழுதி அனுப்புங்க. இவ்வளவுதான் அசைன்மெண்ட். இது நீங்களாவே எழுதும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? தேங்க்யூ.